பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. பட் தாவீது யுத்தம் பண்ணலை, சவுல் வந்து தாவீதை யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது லாஸ்ட்டு முடிவுக்கு வந்துருச்சு. முடிவுக்கு வரும்போது ஒரு கெபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவீது பின்னாடி இருக்கிறான், சவுல் முன்னாடி இருக்கிறான். அப்போது சவுலை வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இது உனக்கு நல்ல சான்ஸ், நல்ல வாய்ப்பு, இவர் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, இவர் தனியாக மாட்டிக்கிட்டாரு, கர்த்தர் தான் உங்களுக்கு தனியாக மாட்ட பண்ணியிருக்காரு, நீங்கள் முடிச்சிருங்க, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ராஜாவாயிருவீங்கன்னு சொன்ன உடனே இவரும் அப்படி செய்யலை, தான் கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி செய்யாமல் தடுத்துனுது. அது வந்து தாவீதினுடைய பெரிய ஞானம். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து விரோதமாக எழும்புறவர்கள் நம்மவும் போகக்கூடாது, அதே நேரத்தில் நமக்கு சார்ந்தவங்க நிறைய பேர் அவங்கள பிரச்சனை பண்ணணும்னு அப்படின்னு நினைப்பாங்க நமக்காக. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அப்படின்னு யாரையுமே ஏவி விட்டு நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் மற்றவங்க செய்யும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படியெல்லாம் ஏவி விட்டு பண்ணக்கூடாது. அதில்